Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கிருபையாய் நம் நடுவிலே கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இந்த நாளிலும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை காண பண்ணுவாராக. ஒவ்வொரு கூடாரத்திலும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக என்று ஆமென் மனதார வாழ்த்துகிறேன். ஆமென். பிள்ளைகளை கர்த்தர் இன்னொரு வீட்டில் போய் தட்டிட்டு நிற்க அப்பா விட மாட்டார். நீதிமான்களுடைய சந்ததியை அப்பத்திற்கு அலைந்து திரிய விடாத தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஆமென் ஹalleluya நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை ஆவியானவர் கடந்த நாளிலே தியானிக்க வைத்தார். யார் ஜெயிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெயம் என்கிற வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் தந்து சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றி ஆமென் அவர் ஜெயித்தது போல தம்முடையவர்களையும் ஜெயமாய் நிறுத்த என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் ஜெயிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஜெயிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? யாரை கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார் என்றால் துதிக்கிறவர்களை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தின் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது இந்த சம்பவம் படித்தவர்களுக்கு தெரியும். யோசபாத்துக்கு விரோதமாக யூதாவின் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள், முதலாவது வசனம் சொல்லப்படுகிறது, மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தம் பண்ண வந்த செய்தி யோசபாத்து கேள்விப்பட்டது பயந்து தேவ சமூகத்தில் இருக்கிறார். இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் இறங்கி பேச துவங்குகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. தேவன் இந்த யுத்தத்தை சந்திப்பார், தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு வந்ததும் யோசபாத் அதன் பிறகு என்ன செய்கிறான் என்றால் ஜனங்களை துதிக்கும்படி ஆயத்தப்படுத்துகிறான். அதுதான் நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எவர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். முறிந்து விழுவேன் என்று நினைத்த அவர்களை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணினார். ஹalleluya. தேவனை ஆராதிக்கிறவன் ஒருவன் சரியாய் ஆராதிப்பானால் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை ஆட்டங்காண வைப்பார் என் ஆண்டவர். ஆமென். தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால் சத்துரு ஆட்டம் காண்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆர்ப்பரிச்சா நமக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஆட்டம் உண்டா? ஆமென். இங்க நாமளே ஆடிட்டு இருந்தா அவன் ஆர்ப்பரிப்பான். ஹalleluya. தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால் சத்துருக்கு ஆட்டம் உண்டாகும். தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால் எரிகோல ஆட்டம் உண்டாகும். தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால் 7 மடங்கு அக்கினியில் ஆட்டம் உண்டாகும். தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால் கோலியாத்துக்கு ஆட்டம் உண்டாகும். ஹalleluya. ஆர்ப்பரிக்கிறவன் ஜெயிப்பான், துதிக்கிறவன் ஜெயிப்பான். தேவன் நம்மை அதற்காக தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கடந்த நாளில் இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் நமக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 59வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை ஒரு விசை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59:19. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது முதல்ல வாசிங்கள். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆவியானவர் கொடியேற்றுவதற்கு முன்பாக சத்துரு எதை பார்க்க வைக்கிறார் என்றால், எதை பார்த்து பயப்படுகிறார் என்றால், ஆமென், அவருடைய மகிமையை பார்த்து பயப்படுகிறான். மகிமையை பார்த்து பயப்பட்டு அவன் தடங்கி நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். எங்கிருந்து எங்க வர மகிமை பார்க்கிறான் என்றால், சூரியன் அஸ்தமிக்கும் திசை துவங்கி சூரியன் உதிக்கும் திசை வரைக்கும். இந்த காலை நேரத்தில் ஆவியான இந்த வார்த்தையை காண்பித்து இன்னொரு வசனத்தையும் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அங்கே சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அஸ்தமிக்கு திசை வரையிலும் இந்த மகிமை, அது என்ன மகிமை? இந்த மகிமை எப்படி அவன் கண்டான்? இந்த மகிமை எப்படி உண்டானது? ஹalleluya. சங்கீதக்காரன் 113வது சங்கீதத்தின் 3வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். வாசிங்கள். 113வது சங்கீதத்தின் 3வது வசனம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி
அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எவன் ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிறானோ, சத்துருவின் கண்கள் முதல் எதை பார்க்கும் தெரியுமா? அந்த நாமம் உயர்த்தப்படும் போது அந்த நாமம் மகிமைப்படுகிறதை கண்டு பயப்படுவார். அப்படி நாமம் மகிமைப்படுமானால் ஒருவர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்ற துவங்கி விடுவார். அப்பொழுது சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப தேவ பிள்ளைங்க செய்ய வேண்டியதை செய்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். ஆமென். தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். உன்னுடைய வாழ்க்கையில தேவனை துதிக்கிற ஆராதனை, துதிக்கிற துதி. ஆமென். யோசபாத் தேவனை துதிக்க துவங்கினதும் சத்துருக்களுக்குள்ளே நடுக்கமும் சத்துருக்களுக்குள்ளே கலங்கடிப்பும் உண்டாகிவிட்டது. இன்னைக்கு சத்துரு முதல்ல நம்மளை கை வைக்கிறது எங்க தான் கை வைப்பா தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கிறதுல. ஆமென். ஏன் சத்துரு நம்மளை ரொம்ப போராடுறான் தெரியுமா? அவன் நின்ன ஸ்தானத்தில் ஆண்டவர் இப்ப நம்மளை நிக்க வச்சிருக்கிறான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் விழுந்தவன், அவன் தள்ளப்பட்டவன். எங்கிருந்து விழுந்தான் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தில் பிரதானமான தூதனாய் அவனை வைத்திருந்தார். ஆமென். அவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்துச்சு. தேவனுக்கு ஒத்து நான் தன்னை பார்த்தபோது அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டதும் அவனுக்கு இருந்த பலனை போல, அவனுக்கு இருந்த மகிமை போல இன்னொரு தூதனை கொண்டு வந்து நிறுத்துவார்னு பார்த்தா அவர் எடுத்து நிறுத்தின பாத்திரம் வெறும் மண்ணாகி என்னை கொண்டு நிறுத்தினதுனால, ஹல்லேலூயா, இது அவனுக்கு தாங்க முடியல. எனவேதான் தேவ பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்வதில் சத்துரு தீவிரம் காட்டி கொண்டிருப்பான். தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில துதி என்பது குறையாமல் இருக்குமானால் உங்கள் முன்பாய் சத்துருக்கு நிற்க முடியாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் துதிக்கிறதுல பழகுங்கள். எந்த சூழ்நிலை வாயில ஸ்தோத்திரத்தை சொல்லுவதில் பழகுங்கள். எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். எவன் ஒருவன் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ, வேதம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும், அதாவது காலை முதல் இரவு வரை, நான் விழிக்கிறதுல இருந்து தூங்குறது வரை என் வாழ்க்கையில துதி எழும்பிக் கொண்டிருக்குமானால் சத்துரு அதை கண்டு பயப்படுவான். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதுதான் சொல்றார், நீங்க என் நாமத்தை துதிங்க சொல்லிட்டு சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. 26வது வசனம், என் ஜனங்கள் வெட்கப்பட மாட்டாங்க. துதிக்கிறவங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நான் துதிச்சதுனால, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுனால வெட்கப்பட்டுட்டேன்னு இதுவரை கர்த்தர் யாரையும் சொல்ல விடவில்லை. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிலைக்கு முன்பாய் நின்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். கடந்த வருடம் முழுவதும் போன இடத்துலலாம் ஆண்டவர் சொல்ல வச்ச வார்த்தை இது. ஆமென். அவர்களுக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கப்படவில்லை. அப்பா நீ தைரியமா நில்லு, இந்த சூழ்நிலை உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு எந்த வார்த்தையும் கொடுக்கல. வார்த்தை இல்லாமலே அவனுக்கு நின்று துதிக்க முடியும்னா வார்த்தை இருக்கிற நாம எவ்வளவு துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நின்று துதிக்க 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 அவனுக்கு முன்பாய் சோதனை குறையவில்லை. சத்ரு பிரச்சனை அதிகரித்து கொண்டுதான் இருந்தார். ஆமென். அவன் பிரச்சனை அதிகரிக்க இவன் ஆராதனை அதிகரிக்கிறான். இவன் ஆராதனை அதிகரிச்சதும் பிரச்சனையின் பலன் ஒன்றுமில்லாமல் போனது. கர்த்தருடைய நாமம் மகிமையாய் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே யோசபாத் துதிக்க துவங்கினதும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் துதிக்கிறவர்களிடத்தில் ஏன் துதிக்க வேண்டும்? 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்றேன். முதலாவது, ஏன் நம்ம கர்த்தரை துதிக்கணும்? இரண்டாவது, எப்படி நாம் துதிக்கணும்? மூன்றாவது, யாருக்கு துதிக்க முடியும்? நான்காவது, துதிக்கிறவனுக்கு நடக்கிற காரியம் என்ன? 4 காரியங்களை வேகமாய் நேரத்திற்கு கருதி நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் துதிக்க? இங்கே இவர்கள் துதிக்க காரணம் என்ன? யோசபாத் அதுவரை துதிக்கவில்லை. இந்த செய்தி கேட்டதும், தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருகிறார்கள் என்று செய்தி கேட்டதுமே துதிக்க துவங்கல. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், 2-3 வசனங்களை வாசிங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆரம்பத்திலே ஆராதிக்க துவங்கல, ஆரம்பத்திலே துதிக்க துவங்கல.
தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் படையெடுத்து நிற்கிறார்கள் என்று தெரிந்ததுமே யோசபாத்துக்குள்ள பயம் உண்டாகிவிட்டது. இந்த பயம் வந்ததும் அவனுக்கு துதிக்கிறதுக்கு வரல. அவன் என்ன செய்கிறான் என்றால் ஜனத்தை உபவாசத்தை கூறுவிக்கிறான். தேவ சமூகத்திலே இருந்து புலம்ப துவங்குகிறார்கள், அழ துவங்குகிறார்கள். நாம் கீழே வாசித்தீங்கன்னா தெரியும், நிற்க பலனில்லை ஆண்டவரே என்று சொல்லி, தன் முற்பிதாக்களுக்கு நீர் இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி யோசபாத் அழ துவங்குகிறான். ஆரம்பத்தில் துதிக்க துவங்கல. ஆனால் பிற்பாடு இதே யோசபாத் அதே அதிகாரத்தில் சத்துருக்களை சந்திப்பதற்கு முன்பாக துதிக்க காரணம் என்ன தெரியுமா? யோசபாத்தின் காதுல ஒரு செய்தி வந்து விட்டது. என்ன செய்தினா, யோசபாத்தே உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் யுத்தம் வருது, எனக்கு முன்னாடி சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் யோசபாத்து என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா, என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிற கன்ஃபர்மேஷன், என் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிற கன்ஃபர்மேஷன். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், உட்கார்ந்துட்டான். தனக்குள்ளே பயம் எழும்பினதும் உட்கார்ந்துட்டான். ஒருத்தங்களுக்குள்ள பயம் வந்துச்சுன்னா துதிக்க முடியாதுங்க. ஒருத்தங்களுக்குள்ள கலக்கம் வந்துச்சுன்னா துதிக்க முடியாது. ஒருத்தங்களுக்குள்ள நம்பிக்கை அற்று போகிறது போல வந்துச்சுன்னா துதிக்க முடியாது. யோசபாத் உடனே என்ன செய்கிறான், உட்கார்ந்துட்டான். எங்க உட்கார்றானா, எங்கேயோ போய் அல்ல, சமூகத்தில் உட்கார்ந்துட்டான். எதற்காக உட்கார்ந்தானா, ஒண்ணே ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா, நீங்க இருக்கிறீங்களா, நீங்க இருக்கிறீங்களா. அவர் இருக்கிறார் என்று இப்பொழுது ஆவியானவர் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவன் மேல் இறங்கி 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்ன வார்த்தைகள். 15வது வசனத்தை வாசியுங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது என்றார். 17வது வசனத்தில் சொல்றார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். கடைசி வார்த்தை, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அவ்வளவுதான். இந்த செய்தியை கேட்டதும் யோசபாத் எதுக்கு பிரிப்பேர் ஆயிட்டார் தெரியுமா? அதன் பிறகு ஜெபிப்பதற்கல்ல, அதன் பிறகு துதிப்பதற்கு. இருக்கிறார் என்கிற கன்ஃபர்மேஷனை பெறுவதற்கு அவன் சமூகத்தில் அமருகிறான். இருக்கிறார் என்று தெரிந்ததும் ஜெயிப்பதற்காக அவன் துதிக்க துவங்குகிறான். ஹல்லேலூயா, ஆமென். இருக்கிறார் என்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு உண்டாகணும்னா அப்பா சமூகத்தில் உட்கார்ந்துடணும். ஆமென். அவர் இருக்கிறார்னு தெரிஞ்ச பிறகு நான் பயந்து திரும்ப நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆண்டவருக்கு நீ ஏன் பயப்படுறீங்க பார். சீஷர்களை 2 காரியத்தை சந்திக்க வச்சார். ஒரு காரியம், இயேசு அவர்களோடு கூட படகுல போறார். முதல் முறை அப்பொழுது இயேசு படகுல தான் இருக்கிறார், ஆனா பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது காற்று அடிக்கிறது, அலை எழும்புகிறது, படகு மோதுகிறது. இப்பொழுது சீஷர்கள் படகு மூழ்கிற தருவாய் வந்தபோது ஆண்டவர் தட்டி எழுப்புறாங்க. ஆண்டவர், நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவரை தட்டி எழுப்புனதும் ஆண்டவர் எழும்பி கேட்ட முதல் வார்த்தை என்ன, ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற? இதே சிச்சுவேஷன் அடுத்த ஒரு முறை வருது. இப்பொழுது இயேசு அந்த படகில் இல்லை. சீஷர்களை அவர் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தி அனுப்புகிறார். அதே போல நடுக்கடல் வந்தபோது அவர்கள் இதற்கு முன்பாய் சந்தித்த அதே பிரச்சனையை இப்ப சந்திக்கிறாங்க. நமக்கு தெரியும், அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு இயேசு அவர்கள் நடுவிலே நடந்து வந்தார். அவர் வருகிறதை பார்த்து இயேசு என்று தெரியாமல் அவர்கள் ஆவேசம் என்று கத்தினார்கள். உடனே ஆண்டவர், ஏன் பயப்படுகிறீங்கன்னு கேட்கல, நான் தான் பயப்படாதீர்கள் என்றார். ஏன் அந்த சூழ்நிலைக்கு இந்த சூழ்நிலைக்கு வித்தியாசம்? அங்க ஏன் பயப்படுகிறீங்கன்னு கேட்டார், இங்க பயப்படாதீங்கன்னு சொல்றார். ஏன்னா அந்த டைம் படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தார். இயேசு இருக்கும்போது நீ புலம்ப கூடாது, நீ ஆர்ப்பரிக்கணும். ஆமென். இயேசு இல்லைன்னா நீ பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு. இயேசு இல்லைன்னா நீ கலங்குறதுக்கு காரணம் இருக்கு. என் ஆண்டவர் சாகல, என் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறார். யோசபாத்துக்கு அதுவரை பயம், என் கூட கர்த்தர் இருக்கிறாரா இந்த சிச்சுவேஷன்ல, என் கூட கர்த்தர் இருக்கு, இதை தெரியறது வரை யோசபாத்துக்கு பயம் இருந்தது. எனவேதான் அவன் ஆர்ப்பரிப்பதற்கு முன்பாக என்ன செஞ்சான், அமர்ந்துட்டான். அப்பா சமூகத்தில் அமர்ந்துருங்க. என்னால ஆர்ப்பரிக்க முடியலனா எனக்குள்ள என்ன கேள்வி வந்துச்சுன்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறாராங்கிற கேள்வி. இந்த பாதையில கர்த்தர் இருக்கிறாரா, இந்த சிச்சுவேஷனை சந்திக்கிறேனே இதுல கர்த்தர் இருக்கிறாரா, இப்படி ஒரு கேள்வி ஒரு தேவ பிள்ளைக்கு எழும்புதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், எங்கேயோ போய் அமர்ந்துராதீங்க, சமூகத்தில் உட்கார்ந்துருங்க.
சமூகத்தில் உட்கார்ந்துருங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். உட்கார்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் இருக்கிறார் என்று கன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதன் பிறகு நீ சோர்ந்து போகாதே, நீ ஆர்ப்பரிக்க துவங்கு. உனக்கா யுத்தத்தை அவர் செய்ய துவங்குவார். ஆமென். வெயிட் பண்றார். இப்பொழுது ஆவியானவர் இறங்கி எகாசியேல் மூலமாய் சொல்லுகிறார், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த வார்த்தை கேள்விப்பட்டதும் 18வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாய் தாழ விழுந்து. 19 கடைசி சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். இருக்கிறார்னு தெரிஞ்சதும் அவன் ஆராதிக்க தொடங்கிட்டான். ஆமென். ஏன் உடனே ஆராதிக்க துவங்கினான் என்றால், யூதா ஜனத்துக்கு நல்லா தெரியும் அவர் இருக்கிறார் என்ற செய்தி வருதுன்னா, அவர் இருக்கணும்னா இஸ்ரவேலிலே துதி எழும்பிட்டு இருக்கணும். ஆமென். சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளில் வாசமா இருக்கிற தேவன். 22:3 இருக்கிறார்னு தெரிஞ்சதும் யோசபாத் எதுல ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிட்டானா, அவர் இருக்கணும்னா அவருக்கான மகிமை நம் நடுவில் எழும்பிட்டே இருக்கணும். அவர் இருந்து யுத்தம் பண்ணணும்னா இனி நான் பார்க்க வேண்டியது சத்ருவை அல்ல, இனி நான் பார்க்க வேண்டியது கர்த்தரை. இனி நான் உயர்த்த வேண்டியது சத்ருவின் மேன்மை அல்ல, இனி நான் உயர்த்த வேண்டியது கர்த்தருடைய மேன்மையை. இனி நான் பாட வேண்டியது சத்ருவை குறித்தல்ல, இனி நான் பாட வேண்டியது கர்த்தரை குறித்து. ஹalleluya. இருக்கிறார் என்று தெரிந்ததும் யோசபாத் அடுத்து எதுல ஃபோக்கஸ் பண்றானா, எப்படி அவரை இன்னும் உட்கார வைக்கலாம், எப்படி அவரை உட்கார வைக்கலாம். அவர் ரொம்ப பிரியப்பட்டு உட்காரணும்னா நான் என்ன செய்யணும்னா அவரை ரொம்ப பாடணும். ஹலோ, அவர் எனக்கு இருக்கிறேன்ட்டார், இனியும் பிடிச்சி என் நடுவில் அவர் உட்கார வைக்கணும்னா நான் என்ன செய்யணும், அவர் பிரிய பாடுற பாட்டை பாடணும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாடினா அவர் உட்கார்ந்துருவார். நம்பிக்கை வரல பார்த்தீங்களா? நான் பாடினா உட்காருவார் நம்புறவங்க மாத்த நான் கையை வைத்து ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. சிலர் அப்படியா, என் புருஷனுக்கே பிடிக்காது அது. ஆமென். நீங்க பாடினா பிடிக்கும். ஹalleluya. ஆமென். அவர் உட்கார வைக்கிறதற்கு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா, அவர் பிரியப்படுற மாதிரி ஆராதனை செலுத்திட்டே இருப்பீங்கன்னா, அவர் குகந்த ஆராதனை ஒருவன் ஏறெடுப்பானானால் அந்த ஆராதனை விட்டு என் தேவன் விலகி செல்ல மாட்டார். அவனுக்கு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அவர் இருக்கிறார்னு தெரிஞ்சதும் எனக்குள் எழும்ப வேண்டியது அதுதான். யோசபாத் இருக்கிறார்ங்கிறது தெரிந்ததும் துதிக்க துவங்கிட்டான். எனவேதான் செப்பனியா 3 இப்படி சொல்லப்படுகிறது. 14-15 வசனங்களை வாசிங்கள். செப்பனியா 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து நீ கம்பீரித்து பாடு. ஏன் கம்பீரித்து பாடு? 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். போதும், அவர் இருக்கிறார்ல, நீ பாட துவங்கிற. ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறதை சத்துரு அறிந்து கொள்ளுகிற ஒரு விதம் தான் நான் அவருக்கு ஏறெடுக்கிற ஆராதனை. ஹalleluya. ஆமென். அவருக்காக அவர் ஆராதிக்கிறதுல உறுதியா இருங்க. ஆமென். அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஆராதனை என்பது அவர் எனக்கு செய்கிற நன்மையின் அடிப்படையில் அல்ல, அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், நன்மையின் அன்பின் அடிப்படையில் அவர் ஆராதிச்சுட்டே இருந்துங்க. ஆமென். ஆராதிச்சு தோத்ததா யாரையும் வேதத்தில் சொல்லப்படலை. ஆமென். இருக்கிறார். யோசபாத்துக்கு நல்லா தெரியும் அவர் இன்னும் உட்காரணும்னா அவருக்கு ஒரு சிங்காசனத்தை போடணும். எப்படி சிங்காசனத்தை போடுறது? துதி எழுப்பினா போதும், துதி எழுப்பினா போதும். இப்பொழுது அவரை உயர்த்த துவங்குகிறான். தாவீதை பாருங்க, கோலியாத்தை முறியடிக்க போகும்போது தாவீது எது ரொம்ப தாக்கிச்சு தெரியுமா? தாவீது கோலியாத் வந்து நிற்கிறதல்ல அவனுக்கு பாரமாப்பட்டது. 40 நாள் வந்து நின்னது கூட பாரமாப்படல. அவனுக்கு எது பாரமாயிடுச்சுன்னா தன் தெய்வத்தை நிந்திச்சிட்டான். அது எப்படி நிந்திக்கிறான்னா, தன்னுடைய தெய்வர்களை சொல்லி நிந்திக்கிறான். தன்னுடைய தேவர்களுடைய நாமத்தை சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். தாவீதுக்கு இது பொறுக்க முடியல. ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில ஆராதிக்கத்தக்க ஒரே ஒரு நாமம் உண்டுனா அது நான் ஆராதிக்கிற இயேசுவின் நாமம் உண்டு. அப்படி சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவன் எப்படி ஆண்டவர் நாமத்தை, இங்கே தாவீதுக்கு கோபம் வர ரீசனே அதுதான்.
அவன் தன்னுடைய தேவர்களுடைய நாமத்தை சொல்லி ஆண்டோட நாமத்தை நிந்திக்கும் போது தாவீது எப்படி பார்க்கறானா, அவன் தேவர்கள் நாமத்தை மேல வச்சுட்டு ஏன் அப்பா நாமத்தை கீழே வைக்கிறான். தாவீதுக்கு இப்ப நிரூபித்து காட்டணும், கோலியாத்தே நீ சொல்லுகிற நாமங்கள் வெறும் நாமங்கள் தான், ஆனால் நான் ஆராதிக்கிற நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். அந்த நாமம் ஒன்றே வல்லமையுடைய நாமம். அந்த நாமத்துக்கு இணையான வேறொரு நாமம் இல்லை என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி. தாவீதுக்கு இப்ப பொறுக்க முடியல, அவன் தன் தேவர்கள் கூட்டத்து கூட ஆண்டவர் நாமத்தை சொல்றான். ஒரு தேவ பிள்ளை நம்முடைய ஆண்டவரை எந்த இடத்துலையும் குறுக்கி காட்டிடக்கூடாது. 3 பேர் இருக்க கூட்டத்திலே ஆண்டவர் கிடையாது. ஹலோ, 3 பிக்சர் இருக்கும், அதுல ஒரு பிக்சர் ஆண்டவர் பிக்சர். நோ, அவர் நாமம் ஒன்றே மேலான நாமம், அவர் நாமம் ஒன்றே வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்திற்கு இணையான வேறொரு நாமம் கிடையாது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் நாமத்திற்கு இணையான ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. எத்தனை நாமங்கள் இந்த பூமியிலே சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு நாமமே வல்லமையுடையது, ஒரே ஒரு நாமமே ஜெயித்தது, ஒரே ஒரு நாமமே ஆராதனைக்குரியது, ஒரே ஒரு நாமமே துதிக்கப்படத்தக்கது. என் இயேசுவின் நாமம் ஒன்றே, ஜீசஸ். ஹalleluya. நமக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற பாக்கியம். ஆமென், ஹalleluya. இந்த பூமியிலே விசேஷமாக நம்முடைய தேசத்தில் அநேக ஆராதனைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. எழும்பட்டும். ஆனா ஒரே ஒரு ஆராதனை தான் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ஆராதனை, உண்மையான ஆராதனை தேசத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தேவ ஜனங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஜீசஸ். ஆனா ரொம்ப வேதனை தெரியுமா? அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையா ஆராதிக்கிறாங்க, உண்மையா ஆராதிக்கிறாங்க, தெரியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தேவன் கிருபையாய் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு தூரமாய் அல்ல, எனக்கு சமீபமாய் வந்து இருக்கிறார். இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்ட ஜனங்கள் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உயர்த்துங்கள் அவர் நாமத்தை, உயர்த்தி பறைசாற்றுங்கள் அவர் நாமத்தை. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனை ஆராதிக்கும் போது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஹalleluya. ஒருவேளை நான் சோர்ந்து படுத்திருந்தாலும் ஆராதனைன்னு சொன்ன உடனே என் உள்ள வந்து கொழுந்து விட்டு எரியணும். ஆமென். 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரீ, ஹalleluya, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரா. அதான் நீ ஆராதனைக்கு போய் ஒவ்வொரு நாளும் கூனி ஆயிட்டு தான் இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட நிமிர முடியலையே, அப்படியும் ஏன் நீ ஆராதிக்க போற? ஆண்டவர் ஒருத்தர் தான் ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்குரியவர். அவர் இருக்கிறார் என்று யோசபாத் கேள்விப்பட்டதும் யோசபாத் அவரை தக்க வைக்க என்ன செய்கிறார்? அவர் இருந்து அவருக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார வைக்கிறதுக்கு யோசபாத்துக்கு தெரியும், யூதா ஜனம் அல்லவா, யூதா என்றாலே கர்த்தரை துதிக்கிற கூட்டம். அந்த ஜனத்துக்கு தெரியும், என் அப்பாவை உட்கார வைக்க நான் துதிக்க தொடங்கிட்டா போதும். தேவனை ஆராதிக்கிறவன் வாழ்க்கையில் தேவன் வாசமா இருப்பார். ஹalleluya. ரெண்டாவது, ஏன் இவங்க துதிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு காதில் கேட்கப்பட்ட செய்தி என்னவென்றால், ஆவியானவர் என்ன சொல்லிட்டார்னா, உபவாசம் கூறும்படி கூடியிருந்தவன், ஜெயம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற கேள்வியோடு இருந்தவன், இப்பொழுது அவன் காதில் கேட்கப்பட்ட வார்த்தை 17வது வசனம் ஒரு விசை கூட வாசிங்கள். 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். போதும். என்ன ரிசல்ட் வந்துருச்சுன்னா, இந்த யுத்தத்தில் உன் தலை வெட்டப்படாது, உன் தலை நிமிரப்படும் என்ற வார்த்தை. உனக்கு ரட்சிப்பு நிச்சயம் சொல்லிட்டார். கர்த்தர் இதை செய்வார் சொல்லிட்டார். கர்த்தர் கொடி ஏற்றுவார் சொல்லிட்டார். இதை கேட்டதும் யோசபாத் அதன் பிறகு புலம்புவதற்கல்ல, ஆர்ப்பரிக்க துவங்குகிறான். ஆமென். நிறைய கேம்ஸ் நம்முடைய தேசத்தில் நடக்குது. கிரிக்கெட், ஃபுட்பால் இதெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு தேசத்தை சார்ந்தவர்கள் விளையாடுவார்கள். ஒவ்வொரு தேசத்தை சார்ந்தவர்கள் விளையாடும் போது அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் அதை பார்க்க அந்த ஸ்டேடியம் போவாங்க. தன்னுடைய தேசத்திலிருந்து விளையாடுறவங்க நல்லா விளையாடும் போது ஆர்ப்பரிக்கிற சத்தம். ஆமாம், சிலருக்குலாம் என்ன நடக்குதுன்னு புரியாது. ஆனாலும் எதிர் டீம் 4 அடித்தாலும் இவங்க ஆர்ப்பரிப்பாங்க. அதே போல் ஒரு கூட்டம் ஆர்ப்பரிக்கும். மேட்ச் முடிகிற டைம் வரும். மேட்ச் முடிகிற டைம் வரும்போது நாங்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்களோ அவங்க விளையாடும் போது அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே ஆர்ப்பரிப்பு இன்னும் அதிகமாகிடும். சிலர் சொல்கிறீங்க, நான் கிரிக்கெட்லாம் பார்த்ததே இல்லை பிரதர்,
நீங்க பார்க்க வேண்டாம், நான் சொல்றத அப்படி கேட்டா இவங்க ஜெயிக்க போறாங்க. இன்னும் 2 பால்ல அல்லது 1 ஓவர்ல இவங்க ஜெயிப்பாங்கங்கிற கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு வரும்போது தான் ஜனங்களுக்குள்ள பயங்கர குழப்பம் வரும். சிலர்லாம் அப்படியே எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனால் ஜெயிப்பாங்கங்கிற கன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்ப்பரிப்பை அதிகப்படுத்திடுவாங்க. ஹல்லேலூயா. எங்க ஒரு உலக மனுஷன், தான் நம்பி இருக்கிற ஒரு உலக மனுஷன் இந்த காரியத்தில் ஜெயிப்பான்னு வரும்போதே அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தன் ஆர்ப்பரிப்பானால், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெயிப்பாரா என்கிற அல்ல, அவர் ஜெயித்து விட்டார். ஆர்ப்பரிக்க விரும்புறவங்க மாத்திரம், ஆர்ப்பரிக்க விரும்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி என் கர்த்தர் ஜெயித்தவர். ஜீசஸ். யோசபாத்தே இன்னும் யுத்தமே முடியல, ஏன் ஆர்ப்பரியே சொல்லிட்டார் அவர். ஆகஸ்ட் மாதத்துல நீங்க இப்படி ஒவ்வொரு நாள் வரும்போது சொந்தக்காரன் கேட்பாங்க, இன்னும் யுத்தமே முடியல, என்ன நீ சந்தோஷமா ஆர்ப்பரிக்கிற? கொடி ஏத்திட்டார். ஆமென். கொடி ஏத்திட்டார். என்ன கொடி? இது தோல்வியின் சின்னம் அல்ல. ஆமா, ஒருத்தங்க இறந்த உடனே கொடி பாடியில ஏத்துவாங்களே, அந்த கொடியும் கிடையாது. இவர் உயிரோட இருக்கிறார், இவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெய கம்பீர சத்தம் எனக்குள் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவன் களத்தில் இறங்கி விளையாடுகிறவர் ஜெயிப்பாரா என்கிற கேள்வி நமக்குள்ள வரவே கூடாது. ஹலோ, எனக்காய் களத்தில் இறங்கி விளையாடுகிறவர் யார் தெரியுமா? எல்லாத்தையும் ஜெயித்தவர் விளையாடிட்டு இருக்கிறார். ஆமென். நான் என்ன செய்யணும்? அவர் ஜெயத்தை ஆரம்பத்தில் கொண்டாட தொடங்கி இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஜெயிக்க தொடங்கிட்டார், ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறார். ஆர்ப்பரிக்க துவங்கு சபையே. இந்த மாதத்திலே உன் கண்களிலே கத்த சிலுவைகளை பிடிக்க வைப்பாராக, பிடிக்க வைப்பாராக, பிடிக்க வைப்பாராக. உன்னோடு போராடினவனை நீ தேடியும் காணாதிருப்பார். உனக்கு விரோதமாய் வந்தவர் 7 வழியாய் திரும்பி போகிறார். அவர் களத்தில் நிற்கும் போது நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற? அவர் களத்தில் நிற்கும் போது, அவர் களத்தில் வர்றது வரை நீ பயந்து ஓகே, அவர் களத்தில் வருவாராங்கிற கேள்வி இருக்கும்போது பயந்து ஓகே. அதான் சொல்லிட்டார்ல, நான் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறேன், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறேன். முத நாளே கர்த்தர் பேசினாரே, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார். யோசபாத் இதை கேட்டதும் அதன் பிறகு அவனுக்கு பயம் இல்ல, எழும்பி ஆர்ப்பரிக்கிறான். ஜனத்தை அதற்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார். தேவனை உயர்த்துகிற அந்த ஆராதனையை எல்லா ஆயுதங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறான். இந்த வசனத்தை வாசிங்கள். 21வது வசனம், 20வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பின்னாடி நிறுத்தல. அப்பா எதுக்கு பின்னாடி நில்லு, ஒருவேளை தோத்துட்டா நீ திரும்பி. யோசபாத்துக்கு நம்பிக்கையை பாருங்க. முன்னாடி நிறுத்தினா நீ பாட தொடங்கிற. ராஜாவே, முன்னாடி இருக்கிற கூட்டம், சத்துரு கூட்டம் பெருகிற, நீ பாட தொடங்க. அவர் நமக்கு யுத்தம் பண்றாருன்னா தோல்வி நம்ம பக்கம் வராது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவா. நீ பாட துவங்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஒழுங்கா பாட துவங்குடா, நம்ம பாடையில போக மாட்டோம், சத்துரு பாடையில வந்துடும். இல்ல, தாவீது அப்படி ஆண்டவர் உயர்த்திட்டே முன்னாடி போறான். கோலியாத் அவனை பாடையில் ஆக்கலான்னு பார்த்தா அவன் பாடிட்டே போறான். கோலியாத் பாடையில் ஆக்கிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. துதிக்கிறவனை கர்த்தர் சத்துரு முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். தாவீது சொல்றார், நான் அவனை மேற்கொண்டேன் என்று அவர் சத்துருவை சொல்ல விட மாட்டார். அதனால நீ என்ன செய்ய போற? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். அவன் பாட 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 தனக்கு விரோதமாக எழும்பின கரத்தை எல்லாம் கர்த்தர் முறியடித்துக் கொண்டே இருக்கிறார் என்கிற செய்தி வருது. அவர் யுத்தம் பண்ணுவார் என்கிற செய்தி வருது. அவ்வளவுதான். யோசபாத் ஆர்ப்பரிக்க துவங்குறான். எத்தனை பேருக்கு இந்த செய்தி வந்துருச்சு? என் கூட இருக்கிறார், எனக்கா யுத்தம் பண்ண துவங்கிட்டா, அப்ப பாட துவங்கிருங்க. வீட்டில் இப்ப இன்னையிலேருந்து பாட்டு தொடங்கிடணும். ஜெயிக்கிற பாட்டை தொடங்கிருங்க. ஜெயிச்சிட்டீங்கிற பாட்டை தொடங்கிருங்க. ஏன் நான் துதிக்கணும்னா, கேட்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஏன் நீ இன்னும் துதிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா சொல்லுங்க, எனக்கு 2 செய்தி வந்துருச்சு. அவர் இருக்கிறாருங்கிற செய்தி, எனக்காய் அவர் யுத்தம் பண்ண துவங்கி விட்டார் என்கிற செய்தி. ஹல்லேலூயா. 2வது, எப்படி துதிக்க வேண்டும். இந்த செய்தி கேட்டதும் நான் எப்படி துதிச்சாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா? அதுதான் கிடையாது. எப்படி துதிக்கணும்? ஆமென். ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். அவன் எப்படி துதிக்க துவங்குகிறார்கள் என்றால்,
அதே 20வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள, நல்ல கவனிங்க, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. எப்படிப்பட்ட ஆராதனையை ஏறெடுக்கிறதுல யோசபாத் உறுதியா இருந்தான் என்றால், இஷ்டம் போல ஆராதிச்சிராத, ஆமென், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதியுங்கள். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். தேவனுக்கு நான் ஏறெடுக்கிற ஆராதனையிலே தேவன் மகிமைப்படணும். அவர் மகிமைப்படணும்னா என் ஆராதனை பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஏறெடுக்கிற ஆராதனையில கர்த்தர் வாசம் பண்ணி, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கணும்னா, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நான் எந்த ஆராதனை ஏறெடுத்தாலும் கர்த்தர் அங்கீகரிப்பார், இப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. யோசபாத் ஏறெடுக்கிற ஆராதனை பரிசுத்தமுள்ள ஆராதனை. யோசபாத் ஏறெடுக்கிற ஆராதனை உண்மையான ஆராதனை. நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நான் தீமையை செஞ்சிட்டு அதனால எனக்கு ஒரு தீமை வரும்போது கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நான் ஆர்ப்பரிப்பேனே, ஆனால் நான் அங்கே தோற்று போவேன். இந்த கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? யோசபாத்தின் ஆராதனை அங்கீகரிக்கப்படவும், யோசபாத்தின் ஆராதனையிலே சத்துருக்கள் முறிந்து விழவும், யோசபாத்தை ஜெயமாய் நிறுத்தவும் காரணம் என்ன தெரியுமா? யோசபாத் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை இப்படி ஜெபிப்பாரு. அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்கள். 20:11. இப்போது இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டுகிறார்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நான் தீமை செஞ்சதுனால எல்லாம் எனக்கு எதிர்த்து வந்தது, நன்மைக்கு தீமை சரி கட்டுறாங்க. யோசபாத்தின் பக்கத்துல அவனுடைய வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவன் தீமை செய்கிறவன் கிடையாது, அவன் நன்மை செய்கிறவன். ஆமென். அவன் சைடுல எது கிளியர் ஆயிடுச்சுனா, இந்த யுத்தம் எதனால வந்துச்சு, ஏன் இவர்கள் சத்துருக்களா எழும்பி இவனுக்கு விரோதமா எழும்பினார்கள் என்றால், யோசபாத் அவர்களுக்கு தீமை செய்ததினால் அல்ல. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நான் எப்படி ஆராதிச்சாலும் ஆண்டவர் ஆராதனை அங்கீகரிப்பார் அப்படி கிடையாது. என் பக்கம் நான் தவற வச்சுட்டு, என் பக்கத்துல நான் தீமையை வைத்து விட்டு, என் பக்கத்துல அக்கிரமத்தை வச்சுட்டு, என் பக்கத்துல பாவத்தை வச்சுட்டு எனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது நான் ஆர்ப்பரிச்சு ஆண்டவர் எனக்கு யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நான் ஆர்ப்பரிப்பேனே, ஆனால் ஆண்டவர் அதிலே மகிமைப்பட மாட்டார். எனக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ல ஆமென் வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே முடிச்சிருந்தா ஆர்ப்பரிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து சொல்லுங்க, என்ன பிரதர் ஆர்ப்பரிச்சு ஒண்ணுமே நடக்கல. யோசபாத்தின் ஜெபத்தில் ஒரு ஜெபம், நான் நன்மை செஞ்ச ஆண்டவரே, அவன் தீமை செஞ்சான். நன்மை செய்து கொண்டு ஒருவன் ஆராதிப்பான். அதனாலதான் காயின் ஆண்டவர் சொல்லுவார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? ஏன் காயினுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவனிடத்தில் நன்மை காணவில்லை ஆண்டவர். அவன் கொடுத்த காணிக்கை நல்லதுதான், அவன் ஏறெடுத்த ஸ்தோத்திரம் நல்லதுதான், அவன் பாடின பாடல்கள் நல்லதுதான், அவன் ஏறெடுத்த ஆராதனை நல்லதுதான். ஆராதனை அவன் பாடுறதை பார்க்கும்போது ஆபேல் எப்படி பாடுறான் அதே போல தான் அழகா பாடுறான். அவன் ஏறெடுத்த காணிக்கை பார்க்கும்போது ஆபேல் எப்படி காணிக்கை கொடுக்கிறான் அதே போல பெஸ்டா தான் கொடுக்கிறான். ஆனால் ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால் காயினிடத்தில் நன்மையை பார்க்கல. யோசபாத்து ஆராதிக்கும் போது அத்தனை சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க காரணம், யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த இந்த யுத்தம் யோசபாத் செய்த தீமை நிமித்தம் அல்ல, யோசபாத் நன்மை செய்த நிமித்தம் வந்தது. அப்ப நான் ஆராதனை ஏறெடுக்கும் போது கர்த்தர் என்ன பார்க்கிறார், என்ன பார்க்கிறார். அதனாலதான் யோசபாத் சொல்றார், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிங்க. ஆமென். பரிசுத்தமா ஆராதிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. நான் என் வாழ்க்கையில தீமையை வச்சுட்டு, என் வாழ்க்கையில நான் அவ்வளவு அக்கிரமத்தை வச்சுட்டு கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஆர்ப்பரிப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி எனக்குள் அக்கிரமம் இருக்குமானால் நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவன் யாக்கோபை போல அவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சணும், என்ன மாத்துங்க ஆண்டவரே, என்ன மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசா வந்தபோது யாக்கோபுக்கு ஆர்ப்பரிக்க முடியல. ஏன் ஆர்ப்பரிக்க முடியாம அவன் பிடிச்சு அழுறான் தெரியுமா? தப்பு ஏசாவின் மேல இல்ல, தப்பு யாக்கோபின் மேல. ஆமென். இங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்தபோது யோசபாத் ஆரம்பத்தில் பயந்தார், ஆனால் கர்த்தர் இருக்கிறார் சொன்ன சந்தோஷமா ஆர்ப்பரிக்கிறான். ஏன் ஆர்ப்பரிக்க முடிஞ்சா? யோசபாத்துக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ட், என் மேல தப்பு கிடையாது, தப்பு எல்லாம் அவன் மேல தான் இருக்கு. நான் தீமை செய்யல, நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். நன்மை செய்கிறது நிமித்தம் எனக்கு விரோதமாய் சத்துரு எழும்புறான் என்றால் நான் ஆராதிச்சாலே போதும், எனக்கு கர்த்தர் எழுந்து யுத்தம் பண்ண துவங்கி விடுவார். ஹல்லேலூயா.
ஆமென் ஆமென். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆமென், நேற்றைக்கு சவுலை குறித்து அதிகம் தியானித்தோம். சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி விடப்பட்ட போது, ஆமென், ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது. நல்ல சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒருவன் இருந்தால் அவன் வாசிக்கும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று, ஆமென், சவுலுக்கு தெரிவித்ததும் அவன் யார் இருக்கிறார் தேடி விசாரிக்கிறார்கள். அப்பொழுது தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து சொல்லப்பட்டதும் தாவீதை இப்பொழுது தன்னிடத்தில் வரவழைக்கிறான். ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, ஆமென், அவனை தனக்கு முன்பாய் நிற்கட்டும் என்று சொல்லி, என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது என்று சொல்லி அவனை இப்பொழுது முன்பாக நிறுத்துகிறான். 16வது அதிகாரத்தின் 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இதை ரொம்ப என்கிட்ட பேசினார். தாவீதின் பேர் வந்ததுனால எனக்கு தெரியல. அவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது தனக்கு முன்பாக இருக்கிறவனுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவிக்கு அவனுக்கு முன்னாடி நிற்க முடியல. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் போது, தாவீது சுரமண்டலத்தை வாசித்து இருப்பார்னா அவருக்கு தெரிஞ்சது துதிக்க மட்டும்தான். ஆமென். காட்டுக்குள்ள எப்படி வாசித்து துதிப்பார் அதே போல இப்பொழுது சவுலுக்கு முன்னாடி துதிச்சிட்டு இருக்கும்போது தாவீது இங்க இருந்து வெளியேறு அப்படிலாம் சொல்லல, துதிச்சிட்டு இருக்கிறான். நம்ம எவ்வளோ தலையில கை வச்சு வெளியேறினாலும் போக மாட்டேங்குது. அவன் பாடிட்டு இருக்கும்போது சவுலுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு இருக்க முடியல, அது வெளியே போகுது. ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் ஏன் வெளியே போச்சு தெரியுமா? ஏன் வெளியே போச்சு தெரியுமா? சவுலுக்கு தாவீதுக்கு மேல விரோதம் உண்டு, ஆனா தாவீதுக்கு சவுல் மேல விரோதம் கிடையாது. அவன் ஏறெடுக்கிற ஆராதனை என்ன ஆராதனை தெரியுமா? பரிசுத்த ஆராதனை. அவன் ஏறெடுக்கிற ஆராதனை என்ன ஆராதனை தெரியுமா? நன்மையான ஆராதனை. எதுக்கு தாவீதே நீ வாசிக்கிறேன்னு கேட்டா நேரம்போக்குக்கு வாசிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். எதுக்கு வாசிக்கிறேன் தெரியுமா? சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியேறணும். அவனுக்கு நன்மை செய்ய துடிச்சு ஒருத்தன் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி பொல்லாத ஆவிக்கு இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நன்மை உள்ள இருதயத்தோடு ஒருவன் ஆராதிப்பானால் அவனுக்கு முன்பா எந்த சத்துருவுக்கு நிற்க முடியாது. அவனை விட்டு கர்த்தர் அவனை விரட்டி அடிப்பார். ஜீசஸ். நான் இவ்வளோ ஆராதிச்சோம், எனக்கு முன்னாடி ஒரு வே ஓபன் ஆகலனா சம்திங் ராங். என்னை நான் சீர்தூக்கி பார்க்கணும். தாவீது சுரமண்டலத்தில் வாசித்துட்டு இருக்கும்போது அவன் வாசிக்க துவங்கினோட, எப்பெல்லாம் அது வருதோ அவன் வாசிக்க துவங்கினோடனே அவனுக்கு முன்னாடி நிற்க முடியல. ஆமென். ஒருவேளை தாவீதும் சவுல் எப்படி விரோதித்து இருந்திருந்தானோ அப்படியே தாவீதும் விரோதத்தோடு இந்த இன்ஸ்ட்ருமெண்டை வாசித்து இருந்திருப்பானால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், அவனுக்கு வாசிக்க மட்டும்தான் முடிஞ்சிருக்கும், அந்த ஆவி போயிருக்காது. அவனுக்குள்ள நன்மையான இருதயம் இருந்ததுனால அவன் கை வைக்கிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அதிசயத்தை காணப்படி கொண்டிருந்தான். அவன் வாசிக்கும் போது, அவன் துதிக்கும் போது விடுதலை உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்லுகிற அன்பு தேவ ஜனமே, உங்க இருதயத்தில் எந்த கசப்பும் இல்லாமல், வைராக்கியம் இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல், ஆமென், பரிசுத்த உள்ளத்தோடு நீங்கள் ஆராதிப்பீர்களானால் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண பண்ணி கொண்டே இருப்பார். அது சிறைச்சாலை ஆனாலும் அதிரும், அது அக்கினி ஆனாலும் மகிமை உண்டாகும். உங்களுக்குள்ளே பரிசுத்தமான ஆராதனை வெளிப்படுவதாக. காரணம், நான் ஆராதிக்கிறவர் அவர் ஆராதனைக்குரியவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆமென். யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை பரிசுத்தத்தோடு ஆராதித்தான். பரிசுத்தமா. அதனாலதான் ஜனங்கள்ட்ட சொல்றா, சும்மா ஆராதிச்சிடாதீங்கப்பா, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பாடிராத. இன்னைக்கு சபையில எப்படி எல்லாம பாடுறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி பாடுறாங்க, இல்ல சினிமா பாட்டே சபையில பாடி ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் பார்க்க மாட்டார். பரிசுத்தமாய் ஒருவன் ஆராதிப்பானானால் அவனுக்கு ராகம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க, அவனுக்கு தாளம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனா அவனுக்கு முன்பாய் சத்துருக்கு நிற்க முடியாது, அவனுக்கு முன்பாய் சத்துருக்கு நிற்க முடியாது. ஆவியானவர் அவனுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. சுரமண்டலத்தை வாசி, விரோதத்தை வச்சுட்டு ஆராதிக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரியை நடக்காது. எனக்குள்ள அக்கிரமத்தை வச்சுட்டு ஆராதிக்க வந்த ஒரு கிரியை நடக்காது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ளே கசப்பை வச்சுட்டு நான் ஆராதிப்பேனே ஆனால் ஆண்டவர் என் பக்கமே வர மாட்டார். பெரிய எக்ஸாம்பிள் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்பாக நிற்கும்போது ஆண்டவர் சொல்றார், 6 நாள் 7 நாள் நீங்க இதை எரிகோவை சுத்தி நடங்க. யோசுவா ஒரு கட்டளை போட்டுட்டா, ஒரு நாள் பேசிடக்கூடாதுட்டார். இல்ல, ஆமென். எதை வேணாலும் செய்யாம இருக்கலாங்க, ஆனா நம்ம வாயை அமைதியாக்கி, சிலருக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க, நான் ஒரு 5000 ரூபாய் தரேன்னு சொன்னாலும்
ஏன் நமக்கு இந்த வாய், அவர் கடிவாளம் போடாம நம்மளால கடிவாளம் போடவே. நிறைய பிரச்சனைக்கு காரணமே என்ன அழகா சொல்றீங்க. ஏன்னா வீட்டில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சனை, வாயை மூடிட்டு. இல்லை, ஒரு சகோதரி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு என் புருஷனுக்கு பயங்கர பிரச்சனை, சண்டைக்கு மேலே சண்டை, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன் பாஸ்டர், சால்வே ஆக மாட்டேன். ஒன்று அந்த பாஸ்டர் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லிக்கூடாது. சரிம்மா, நீ இன்றைக்கி என்ன செய்யணும்னா, வீட்டில் போனோடனே உன் புருஷன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே நீ ஒரு கப்பு தண்ணி எடுத்து வாய்க்குள்ளே வச்சிரு. அவர் பேசி முடிக்கிறது, அவர் போகிறது வர நீ அதை விழுங்கிறாத அப்படின்னாரு. பாஸ்டர் அப்படி செஞ்சா நீ போய் செய்து பாரு. போனா அதே மாதிரி செய்தா அடுத்த நாள் ஓடி வர, பாஸ்டர் பெரிய அற்புதம் பாஸ்டர். என்ன அற்புதம்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். என்ன ஜெபம் கேட்டா? இல்லை நீங்க சொன்னது போல நான் போய் செய்தேன், நேற்றுக்கு பிரச்சனையே வரல, சமாதானமா நாங்கள் படுத்து தூங்கணும். ஆமா, அதே மாதிரி தான் வீட்டில் போய் வாய்க்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, துதிக்கிறதுக்கு மட்டும் தண்ணியை விழுங்கிட்டு துதிச்சுட்டு திரும்ப வாய்க்குள்ள போட்டு பேசாம. ஒருவேளை யோசுவா இதை செஞ்சிருப்பாரான்னு தெரியல. 7 நாட்கள் காலையில் எழுப்பி சுத்தும் போது வாய்க்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாய மூட, யாரும் விழுங்கிடக்கூடாது. இந்த எரியோவை சுற்றி வர்றது வர 6 நாட்கள் அமைதியாகிட்டு 7வது நாள் 7 முறை சுத்த வச்சுட்டு ஆண்டவர் யோசுவா சொல்லு, ஆர்ப்பரிக்க தொடங்க. ஏங்க, எரிகோக்க முன்னாடி நின்றுட்டு இயேசுவேன்னு சொல்லி ஆர்ப்பரிச்சிருக்கும் போது எரிகோவில் இருக்கிறவன் பார்த்து என்ன செஞ்சிருப்பான்? ஹலோ, இந்த மலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இந்த மலையை இப்பொழுது விலகணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்கள் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சிலர் என்ன பார்த்து பைத்தியம். இல்லை, அதே மாதிரி தான் எரிகோக்க மேலே ரதங்கள் ஓடும், எரிகோக்க மேலே வீடுகள் இருக்குது. அங்கிருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பானா? பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரை ஆராதிக்கும் போதுதான் எரிகோவின் அஸ்திபாரம் நடுங்குது, எரிகோவின் அஸ்திபாரம் அசையுது. ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிறது 4 பேருக்கு பைத்தியமா தெரியும், ஆனா சத்துருவின் கோட்டை அங்கதான் நடுங்குது. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கத்தும் போது ஒருத்தன் பார்த்து பைத்தியக்காரன் சொன்னா, ஐயோ தெரியாம கத்திட்டோம். நீ கத்து, நீ ஆர்ப்பரி. அவனுக்கு தெரியல உனக்கு மேல ஜெயக்கொடி பறக்கிறது தெரியல, அவனுக்கு தெரியல இப்ப அஸ்திபாரம் அசைய போறது, அவனுக்கு தெரியல இப்ப எரிகோவின் கோட்டைகள் தகர்க்கப்பட போகிறது. ஜீசஸ். ஆனா செய்யறதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த பிரதானமான காரியம் தங்களை பரிசுத்தப்படுத்தி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லாம. ஆமென். தேவையில்லாத வார்த்தைகள். யாக்கோபில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென். துதி எழும்புற வாயில தான் சபித்தல எழும்புது. இது இருக்கக்கூடாது. இந்த வாயில ஒன்னேதான் எழும்பிட்டு இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதி மட்டும் எழும்பணும். இந்த வாயில கர்த்தரை உயர்த்துற உயர்வு மட்டும் தான் எழும்பணும். இந்த வாயில ஹல்லேலூயா, இதே வாயில கர்த்தரை உயர்த்திட்டு இதே வாயில இன்னொருத்தனை குறித்து பேசுவனே, ஆனால் நான் எவ்வளவு தலைகீழா நின்று ஆராதிச்சாலும் யார் அதனால விடுதலை உண்டாகாது. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே, என்ன நீங்க இல்லைன்னா ஆராதிங்க, எவ்வளோ மைக்க வச்சு ஆராதிங்க, எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஆராதிங்க. என் வாயில துதியும் சபித்தலும் எழும்புமானால் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற இந்த சைடில் கர்த்தருக்கு வந்த மகிமை, அந்த சைடில் மற்றவங்களை பார்த்த வெயிறந்தால இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, இன்னொரு பக்கம் சபித்தல். இதே வாயில அந்நிய பாஷையும் வெளியில போன அநியாய பாஷையும் இருக்குமானா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார், கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இந்த நாவை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார், இந்த வாயை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாடி மகிமைப்படுத்துறதுக்கான வாய். இதே ஜனங்கள் யோசுவாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ இதை யாராலும் அசைக்க முடியாது. அந்த எரிகோவை எளிதாய் செய்தார்கள், எளிதாய் செய்தார்கள். கர்த்தர் ஈஸியா மேற்கொள்ள வைத்தார். அதே கூட்டம் இப்பொழுது ஆயி பட்டணத்துக்கு வந்தபோது என்ன நடந்துச்சு தெரியுமா? எரிகோவை ஜெயிச்சிட்டோம், அவரை ஆர்ப்பரித்து எரிகோவை ஜெயிச்சிட்டோம் சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து எதுவுமே செய்யாம என்ன பண்ணிட்டாங்கன்னா 3000 பேர் கிளம்பி போறாங்க. ஆமாம், யோசுவா 7வது அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள், நேரமில்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். போனவர்கள் போன வேகத்தில் திரும்பி ஓடி வரான். புரியல, யோசுவாவுக்கும் புரியல, ஜனங்களுக்கும் புரியல. என்ன ஆச்சு?
எரிகோ கோட்டை நம்முடைய ஆர்ப்பரிப்பில் விழுந்துச்சு. இந்த சின்ன பட்டணம் நம்மளால மேற்கொள்ள முடியல. ஏன் அப்பொழுதுதான் யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரை என்று கதறிக்கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் ஆகான் செய்த கிரியை கர்த்தர் காண்பிக்கிறார். அசுத்தத்தை உள்ள வச்சுட்டு நான் இஸ்ரவேல் ஜனமானாலும் சரி, நான் யூதா ஜனமானாலும் சரி, என்னுடைய ஆர்ப்பரிப்பில் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகளுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? உடன்படிக்கை பற்றி நம்ம கிட்ட. அதனாலதான் யுத்தம் வந்த உடனே எடுத்துட்டு வாங்கன்றார். ஆனா நமக்கு தெரியும் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. ஆனா ஏன் செயல்படலன்னா அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் கிடையாது. அன்பான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டு எனக்கு அவர் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கணும்னா என் ஆராதனை பரிசுத்தமானதா இருக்கணும். பரிசுத்தமானதா இருக்கணும். சும்மா ஏனோ தானோ வந்து ஆராதிச்சால் அல்ல, ஏதோ இல்லாம தேவையில்லாத காரியத்தை செய்துட்டு வந்து ஆராதித்தால் அல்ல, இன்னொருத்தங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் வந்து ஆராதிச்சால் அல்ல, இன்னொருத்தங்களை காயப்படுத்திட்டு நான் வந்து ஆராதித்தால் அல்ல, என் பக்கத்தில் அக்கிரமத்தை வச்சுட்டு என் பக்கத்தில் தீமை வச்சுட்டு ஆண்டவரே எனக்காய் நீர் எழுந்து யுத்தம் பண்ண, ரத்தம் ஜெயம் பாடினா ஒன்றும் நடக்காது. ஆமென். நன்மையோடு நீ தேவ சமூகத்தில் அப்பான்னு கூப்பிட்டா போதும். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் இரவு வரைக்கும் சாயங்காலம் வரை கூப்பிட்டாங்க, ஒன்னு அசையல. ஆனா இந்த எலியா செப்பனிட வேண்டியதை செப்பனிட்டு பலிபீடத்தை சுத்திகரித்து விட்டு பலிபீடத்தை மேல வச்சுட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிட்டார். பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. சகல ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல தொடங்கினார்கள். ஆமென். என் பக்கம் கிளியர் பண்ணிட்டு ஆராதிங்க. இருக்கிறாருங்கிற செய்தி வந்து விட்டது. உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறாருங்கிற செய்தி வந்து விட்டது. ஆனா இனி யுத்தம் பண்ணணும்னா எனக்குள்ள பரிசுத்த ஆராதனை எழுமணும். பரிசுத்த ஆராதனை எழுமணும். ஹல்லேலூயா. மூணாவது, யாருக்கு துதிக்க முடியும்? ஏன் துதிக்கணும்? என் கூட இருக்கிறார், எனக்கு யுத்தம் பண்ணுகிறார். எப்படி துதிக்கணும்? பரிசுத்தமா ஆராதிக்கணும். யாருக்கு துதிக்க முடியும்னா, இந்த வார்த்தை ஆவியானவர் முதல் இந்த தலைப்பை வைத்து தான் ஆண்டவர் என்னை தியானிக்க வைத்தார். யோசபாத்துக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிந்ததும் யோசபாத் உடனே ஆராதிக்க துவங்கிவிட்டான். ஏன் யோசபாத்துக்கு உடனே ஆராதிக்க முடிஞ்சதுன்னா, யோசபாத் இது முதல்ல ஆராதிக்கிறதுல யோசபாத்தின் வாழ்க்கையிலே இது வழக்கமாய் உள்ளது. அதை நான் இப்படி சொல்றேன், பிரச்சனை இல்லாதப்போ எவன் உண்மையா ஆராதிக்கிறானோ அவனுக்கு தான் பிரச்சனை இருக்கும்போது ஆராதிக்க முடியும். சிலருக்கு பிரச்சனை வந்தாதான் தேவ சமூகமே கண்ணுக்கு தெரியும். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இன்னைக்கே போய் ஆராதிக்க, நேற்றுக்கு ஆராதிச்சிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆராதிக்க ஈஸி, இன்னைக்கு ஆராதிச்சிங்கன்னா நாளைக்கு ஆராதிக்க ஈஸி. யோசபாத்துக்கு உடனே ஆராதிக்க முடியுது. கொஞ்சம் முன்னாடி பயந்திய யோசபாத்தை, அந்த பயம் நீங்கி யோசபாத்துக்கு உடனே ஆராதிக்க முடிந்த காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே இது வழக்கமாய் நடைபெறுவது. தாவீதுக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்க முடிந்த காரணம், தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும், எவ்ரி டே எவ்ரி டைம், எல்லா நாளும் எல்லா நேரமும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் பாடல் என் வாயில இருந்து கொண்டே இருக்கும். சங்கீதம் 71:8 சொல்லப்படுகிறது, என் வாய் உமது துதியால் நிரம்பி இருக்கிறது. எப்பொழுதும் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. எவ்ரிடே டெய்லி என்னால் ஆராதிக்க முடியுதானால், பிரச்சனை இல்லாம இருக்கும் போதும் நான் ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்கிறேன் என்றால், பிரச்சனை இருக்கும் போதும் என்னால் ஆராதிக்க முடியும். ஆமென். அல்லாம இவ்வளவு நாள் நான் ஆராதிக்காம இன்னைக்கு நான் செய்தி கேட்டதும், இன்னைக்கு நான் ஆராதிச்ச கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார்லாம் போயிருந்து ஆராதிச்சு பாருங்க, ஒன்றும் வராது. அப்ப நான் இதுல பழகணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை ஒரு நாள் சொல்லுவார்கள் என்றல்ல, சொல்லி வருவார்கள். டெய்லி டெய்லி டெய்லி, தலைமுறையா இது என் வாழ்க்கையில இது தொடர்ந்து கொண்டே இருக்கணும். டெய்லி ஆராதிக்கணும். கர்த்தர் விரும்புகிறது அது. கர்த்தர் வாசம் பண்ண தேவ ஜனமே, வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, சீயோனிலே துதியானது உமக்காக அமைந்து. எவ்ரிடே ஆண்டவர் விரும்புகிற சீயோன்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது எவ்ரிடே துதி எழும்பிட்டே இருக்கணும். எப்படி குத்து விளக்கு 24 மணி நேரமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எரிந்து கொண்டிருக்குமோ, அப்படியே துதி என்கிற விளக்கு என் வாழ்க்கையில 24 மணி நேரமும். ஆமென்.
ஒரு காரியத்தை இருதயத்தில் எழுதி வச்சிருங்க. ஜெபமும் துதியும் என் வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்குமானால் எந்த சத்ருவும் என் கையை தொட முடியாது, என் தலைக்கு மேல ஏற முடியாது. ஹல்லேலூயா. ஜெபமும் முக்கியம், அதே நேரத்தில் துதியும் முக்கியம். துதிக்கணும். உங்க வீட்டில் துதிக்கிற சத்தம் அதிகம் எழும்ப வைங்கள். இந்த மாதத்தில் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள், அதே போல அதிகமாக துதிங்க, நல்லா துதிங்க. ஆமே. உங்க பாட்டை யாருக்கு கேட்க பிடிக்குதோ இல்லையோ ஒருத்தர் விரும்பி கேட்பார். ஹல்லேலூயா. ஆமே. விரும்பி கேட்பார். ஆமே. ஆராதிக்க முடியலன்னா ஆராதனையை போட்டு அப்படியே ஆராதிங்க. உங்க கூடாரத்தில் தேவனை ஆராதிக்கிற சத்தம் உயர்த்தப்படுவதாக. உங்கள் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உயர்த்தப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமே. எப்பொழுதும் துதிக்கணும், எப்பொழுதும், எவ்ரிடே. கர்த்தருடைய இந்த யோசபாத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிரச்சனைக்கு முன்பாகவும் யோசபாத் துதிக்கிறவனாய் தான் இருந்தான். பிரச்சனை நடுவிலும் துதிக்கிறான். பிரச்சனை ஆமே ஜெயமாய் முடிந்த பிறகும் துதிக்கிறான். பிரச்சனைக்கு முன்பாக யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெரிந்த வசனங்கள் தான். 2 நாளாகவும் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றி. இது அவனுக்கு பிரச்சனை இருந்த போதல்ல. 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எல்லா பக்கத்திலையும் ஆண்டவர் அவனை அப்படி ஸ்டெடியா நிறுத்திட்டார். அப்படி நிறுத்தப்பட்ட யோசபாத் செய்த காரியம் தான் 6வது வசனத்துல எல்லா மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாவில் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கணும். அவரை உயர்த்துறதுல உரிமையா இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருகிறார்கள். கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிந்ததும் இப்பொழுதும் யோசபாத்துக்கு ஆராதிக்க முடியுது. எழுந்து ஜனத்தை ஆராதிக்க வைக்கிறார். இப்பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயத்தை கொடுத்ததும் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 27வது வசனத்தை வாசிங்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூர செய்தபடியா யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். 78வது வசனம். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரச்சனைக்கு முன்னாடி ஆராதிக்கிறான், பிரச்சனையிலும் ஆராதிக்கிறான், பிரச்சனையில ஜெயம் கிடைத்த பிறகும் ஆராதிக்கிறான். ஆமென். திடீர்னு என்னால் ஆராதிக்க முடியாதுங்க. அந்த பழக்கம் என் வாழ்க்கையில் டெய்லி இருக்கணும். அதே போலதான் ஜெபம், அதே போலதான் வேத தியானிப்பு. எடுத்த உடனெல்லாம் வராது. பழகணும். பழக 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 டெய்லி உங்க வீட்டில் இந்த 3 குறையாமல் இருப்பதாக. ஆமாம். இந்த நாட்களில் அதிகமாக இதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் ஜெபிக்க கிருபை தருவாராக. ஆமென். துதிக்க கிருபை தருவாராக. வேதத்தை படிக்க கிருபை தருவாராக. உங்கள் கூடாரத்தில் அவருடைய கொடி என்றென்றைக்கு பறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. என் வாய் உம்முடைய துதியினால் நிரம்பி இருக்கும். ஆமென். 40வது சங்கீதம் 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்து. அடுத்த வார்த்தை, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த வார்த்தை கவனிச்சுக்கலாம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஊழியம் செய்த வார்த்தை இது. தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் யாருக்கு வாயில? சத்தமா சொல்லு. யாருக்கு வாயில? அப்ப எல்லாரும் வாயில என்ன கொடுத்திருக்கிறார்? நம்ம பாடுனா என்ன நடக்கும்? ஆமா, உண்மையில பயப்படுறாங்க பிரதர். கர்த்தர் நிறுத்தின ஸ்தானத்தில் நீங்க உண்மையா உங்க வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துல பாடுவீர்களானால், துதிப்பீர்களானால், நீங்க துதிக்கிற துதி நிமித்தம் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அதான வேதம் சொல்லுது. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமாம். அப்போ என் வாயில எது இருக்கணுங்கிறதுல உறுதியா இருங்க. கர்த்தரை பாடுகிற பாடல், கர்த்தரை உயர்த்து. ஒருத்தங்க கேட்கும்போது எது என் வாயிலிருந்து புறப்படணும்னா அவரை துதிக்கிற சத்தம். சபையே, என் கிட்ட வந்து ஒருத்தங்க நிற்கும் போது அவங்க காதுல நான் இன்னொருத்தங்களை பேசுற குறித்து பேச அவங்க கேட்கக்கூடாது. என் வாயில அவரை ஸ்தோத்திரம் பண்றது கேட்கணும். என் வாயில அவரை உயர்த்துறது கேட்கணும். இதை மட்டும் கேட்டுட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை அறிஞ்சுவாங்க. ஏன் இன்னும் நம்ம கூட இருக்கிறவங்க கர்த்தரை நம்பவில்லை என்றால், சிலருக்கு புரிஞ்சிருச்சு. வர வேண்டிய வார்த்தை வாயில வந்துச்சுன்னா நம்ப வேண்டியவங்க சரியா நம்புவாங்க. அப்ப என் கூட இருக்கிறவங்க கர்த்தரை நம்புறதற்கு சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், அவர் என்ன வச்ச ஸ்தானத்துல நான் அவரை துதிச்சாலே
ஹalleluya. நீங்க சரியா துதிச்சிட்டே இருங்க. ஆமா, நெருக்கத்தின் நடுவில், இக்கட்டின் நடுவில், குடும்பத்திலிருந்து தனியாய் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு இந்த இடத்துல. நீங்க துதிச்சிட்டே இருங்க. உங்க துதி அந்த கூடாரத்தில் நடுக்கத்தை கொடுக்கும். உங்க துதி அந்த கூடாரத்தில் இரட்சிப்பை கொடுக்கும். உங்கள் துதி அந்த கூடாரத்தில் விடுதலை கொடுக்கும். ஹalleluya. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையை துதிக்க துவங்கின போது அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் அநேகர். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்தை நடுங்க வைத்தார். நடுங்க வைத்தது மட்டுமல்ல, ஆமென், அங்கு இருந்தவன் இயேசுவை சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த இடத்திலே பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹalleluya. இங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க, இங்க என்ன செய்தாங்க? ஒன்னும் செய்யல, அவங்க துதிச்சாங்க, அவ்வளவுதான். ஆமென். சரியா துதிச்சா என் கூட இருக்கிறவங்க கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். ஆமென். யாருக்கு துதிக்க? எப்பொழுதும் துதிக்கிறவர்களுக்கு தான் துதிக்க முடியும். இரண்டாவது, யாருக்கு துதிக்க முடியும்? நம்புகிறவனுக்கு தான் துதிக்க முடியும். யோசபாத் துதிங்கன்னு சொல்லும்போது சும்மா சொல்லல. என்ன சொல்லி துதிக்க சொல்றாருன்னா, 20வது வசனத்துல சொல்றார். 20:20 நான் வாசிக்கிறேன். அதனுடைய நடுப்பகுதியில், யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ஃபர்ஸ்ட்ல எதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள துதிக்க வைக்கிறதுக்கு அவன் சொல்லுகிறான் என்றால், கர்த்தரை நம்புன்றான். எதுல நம்பணும்? நீ இதுல தோற்று போக மாட்ட, இதுல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த நம்பிக்கை அவர்கள் இருதயத்திற்குள்ள வந்த பிறகுதான் ஜனங்கள் துதிக்க துவங்குகிறார்கள், துதிக்க துவங்குறாங்க. நம்பிக்கை இல்லாம என்னால துதிக்க முடியாது. நம்பிக்கை இல்லாம ஆண்டவரை ஆர்ப்பரிக்க முடியாது. ஆமென். எனக்கு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு ஜெயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இன்னைக்கு வார்த்தை வருது, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நீங்க ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது, நான் ஆர்ப்பரிக்கிறேன் என்றால் எது நிமித்தம் தெரியுமா? அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நான் ஆர்ப்பரிக்கிறேன். நம்பிக்கை இல்லைன்னா ஆர்ப்பரிக்க மாட்டேன். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 28வது சங்கீதம் 7வது வசனம், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது என்று. நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். 71:14 சொல்றார், என் இருதயம் நம்பிக்கை கொண்டிருந்தேன், நம்பிக்கை கொண்டிருந்து நான் அவரை துதிப்பேன். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் அவரை துதிப்பேன். நம்பிக்கை இல்லாம துதிக்க முடியாது. ஹalleluya. எப்பொழுதும் துதிக்கிறவனுக்கு துதிக்க முடியும், அவர் மேல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு துதிக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். துதிச்சா என்ன நடக்கும்? இங்கே யோசபாத், ஆமென், பரிசுத்தத்தோடு கர்த்தர் இருக்கிறார், யுத்தம் பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோட அவன் துதிக்க துவங்கின போது கர்த்தர் செய்த 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க வருகிறேன். 1, அவருக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை எளிதாய் கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். ரொம்ப பிரயாசப்பட கர்த்தர் விடல. இன்னும் சொல்ல போனா, இவன் ரொம்ப அந்த இடத்துல போய் யுத்தம் பண்ணும்படியா கர்த்தர் விடல. 22வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த நம்பிக்கையோட பரிசுத்தத்தோட நாம ஆர்ப்பரித்தால் நமக்கு முன்பாய் இருக்கிற கோட்டையை பிடிப்பது ஈஸி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆர்ப்பரிச்சா இதை ஜெயிக்கிறது ஈஸி, ஜெயிக்கிறது ஈஸி. ஈஸியா ஜெயிக்க வச்சிட்டார், ரொம்ப பிரயாசப்படவில்லை. நான் இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை சொல்லி வருகிறேன் என்று சொல்லி தாவீது 5 கல்ல எடுத்துட்டு போறான். ஏன்னா 1 மிஸ் ஆச்சுன்னா அடுத்து எடுத்து பயன்படுத்தலாம். ஆனா கர்த்தர் விடல, ஈஸியா ஜெயிக்க வச்சிட்டார். எரிகோக்கு முன்னாடி 7 நாள் சுற்றி ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ கல்ல ஒவ்வொருத்தனா போய் இடிக்க போகல, கர்த்தர் ஈஸியா ஜெயிக்க வச்சிட்டார். சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அந்த இடம் அதிர்ந்தது. ஈஸியா அந்த இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நான் உண்மையாய் பரிசுத்தத்தோடு தேவனை சார்ந்து நம்பி என் வாழ்க்கையில ஆராதனையை செலுத்துவேனே ஆனால் எனக்கு முன்பாய் ஜெயம் ஈஸியாய் வரும், எளிதாய் வரும். எளிதாய் ஜெயிக்க வைத்தார், எளிதாய் மேற்கொள்ள வைத்தார். 2வது காரியம், அந்த 23வது வசனம் 24வது வசனத்தின் கடைசி சொல்லப்படுகிறது, ஒருவரும் தப்பவில்லை. அதாவது மறுபடியும் இவன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வரும்படியாய் ஒருவனையும் கர்த்தர் தப்ப விடல. ஆராதிக்கிறவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜெயத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். செப்பனியாவிலே வாஸ்தவமே, இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் சொல்லிட்டு கடைசி வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பார். ஹல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பார். ஒருவனை கர்த்தர் தப்ப விடல. ஆமென். தாவீதுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டிருந்தார். யோசபாத்தின் ரிசல்ட் என்ன தெரியுமா? யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். ஹல்லேலூயா. 3வது அவர் செய்த காரியம், மகிழ்ச்சியை நிலைத்திருக்க பண்ணினார். மகிழ்ச்சியை நிலைத்திருக்க பண்ணினார்.
அவங்க வாழ்க்கையில நஷ்டமட்டு போகாதபடிக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். துதிக்கிறவன் வாழ்க்கையில மகிழ்ச்சி நஷ்டப்பட கர்த்தர் விடவே மாட்டார். துதிக்கிறவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நஷ்டப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். சங்கீதம் 67 நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே துதிக்கிறவனுக்கு கர்த்தர் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கிறார், அவன் வாழ்க்கையில எப்படி கர்த்தர் சந்தோஷத்தை நிலைநிறுத்துகிறார் என்பது அது சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க வீட்டில் போய் அதை மெடிடேட் பண்ணுங்கள். ஆமென். துதித்து ஜெயம் எடுக்கிறவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா நான் சொன்ன வார்த்தை திரும்ப, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். அதாவது எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு நாளை துதிக்கிறவனுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எல்லாரை காட்டிலும் மேலாய் என் தலையை என் ஆண்டவர் உயர பண்ணினார். தாவீதுக்கு போராட்டம் இருந்தது கொஞ்ச நாட்கள். கடைசி வரை தான் சாகிறது வரையிலும் தாவீது யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான் என்று பைபிள் சொல்லவில்லை. ஆமென். அவன் ராஜ்யபாரத்தை பிடிக்கும் வரையிலும் அவனுக்கு ஒரு நாள் கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அந்த நாள் வரையிலும் யுத்தம் இருந்தது. ஆனால் அவன் துதிக்கிறவனாக இருந்தபடினால அவனுக்கு ஒரு நாள் வச்சிருந்தார். அதன் பிறகு யுத்தத்தை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். துதிக்கிறவனுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. அன்னைக்கு எல்லா யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவார். யுத்தத்தை ஓய பண்ணி மகிழ பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் ஆர்ப்பரிப்பேன், கர்த்தர் எனக்காய் ஜெயம் தருவார். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆமென். அநேகருக்கு ஆமென் இதுதான் முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, கர்த்தரை உயர்த்த முடியல. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத் நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட தடைகளை உடைத்தெறிவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரே துதிக்க கிருபை உங்க வாயில ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். எல்லாருடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். இருதயத்திலிருந்து ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். ஆவியானவர் உங்களுக்காய் சேக்கொடி ஏற்றுவார். நீங்கள் இப்பொழுது துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் கலங்கடிக்க பண்ணுவாராக. உன் கூடாரத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் கலங்கடிக்க பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கலங்கடிக்க பண்ணுவாராக, கலங்கடிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு லிக்கர பலப சந்தர பலபர பலப உதரா லிக்கர பலகர பலப ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். துதிக்க பலன் தருவார், துதிக்க பலன் தருகிறார், துதிக்க பலன் தருகிறார். உன் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கர்த்தர் துணிக்க பண்ணுவாராக. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு முழு பலத்தோடு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை துதிக்க வைக்கிறது நீங்க அப்பா, ஜெயிக்க வைக்கிறது நீங்க, எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் நீராங்கப்பா. ஆண்டவர் தீமை செய்தல்ல, நன்மை செய்த ஆண்டவரே, எங்கள் துதி, எங்கள் ஆராதனைகள் அந்த குத்து விளக்குல தீபம் அணையாது இருக்கிறது போல எங்களிலே அது எரிந்து கொண்டே இருப்பதாக, உமக்கு உகந்ததா இருப்பதாக. எப்படி அந்த யோசபாத்தும் ஜனங்களும் ஆண்டவரே கம்பீரமாய் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அந்த மெரக்காவில கூடி ஆராதிக்க வைத்தீரோ, அப்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் போராடுகிற எல்லா சத்துருவின் பிரச்சனைகளிலிருந்தும் பரிபூர்ண விடுதலையை கொடுத்து ஜெயத்தை காண பண்ணி ஆர்ப்பரித்து மகிழ வைப்பீராக. யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கிருபையாய் கட்டளையிடுவீராக. எங்களோடு பேசின உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரும் துதித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். தொடர்ந்து மாலை நாளை கூட்டங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.